பாகிஸ்தான் வந்து பயந்து நடுங்கி விட்டது, அங்கே இது மாதிரி ஆயினுக்குது, ஒரு சோல்ஜர் தற்கொலை பண்ணிக்கினார், அவர் வந்து அப்பாவுக்கு கடிதம் எழுதி வச்சிருக்கார், 1200 ஆஃபீஸர்ஸ் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, துப்பாக்கியில் குண்டே இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், பாகிஸ்தான் இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் குண்டு போடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மோடி அவர்கள் வீக் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு பண்ணும்போதெல்லாம் வந்து ஆதாரம் கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கூட கேட்கல. இங்கே நம்ம அண்ணன் ராகுல் காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் கேட்டாங்க. இன்னி வரைக்கும் நிறைய பேர் அதை நம்பலை, சும்மா அப்படின்னு பேசினுக்கிறாங்க. ஆனால் அதே ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன சொல்றாரு, அதெல்லாம் விடக்கூடாது, தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? ராகுல் காந்தி யாரு? அவங்க காங்கிரஸ் கட்சி எது? அந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்கவில்லை. அந்த காங்கிரஸ் கட்சி, அதை சார்ந்த ஒரு தலைவர் ராகுல் காந்தி. அதே மாதிரி தோக்லாமில் தானே அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இவர் ரகசியமாக சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வர்றாரு. கேட்டப்போ இல்லை போவே இல்லை அப்படின்னு கதை விட்டாரு. அதுக்கப்புறம் ஆதாரங்களெல்லாம் காமிச்சோடனே இல்லைங்க அது என்ன ஏது இன்ஃபர்மேஷன் கேட்டு வரேன், மறுபடியும் எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் தகராறு அப்படின் போது எங்கள் வீட்டு புள்ள உங்கள் வீட்டில் வந்து என்ன விக்ரம் தாத்தா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுது. நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைய கூட்டு ஒரே இழுப்பு இழுக்க மாட்டேன். ஏன்னா அவனோட வந்து கொண்டு கொடுக்க கூடாதுன்னு நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு, இன்னும் அவங்ககிட்ட போய் நீ கேட்டு வர கேட்பனா மாட்டேனா? ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணணும் பாகிஸ்தானை சொல்றாருன்னு போது எனக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு. ஆஹா, அது சைனீஸ் மாஸ்டர்ஸோட அந்த பப்பட்டா இருக்கார் போல இருக்கு ராகுல் காந்தி. இது நேச்சுரல் இல்லையா? இவ்வளோ நாளாக அந்த மாதிரி சொல்லாதவர் இன்னைக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னா இதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பார்ட்டாக தான் பார்க்கணும். இது வந்து மோடி அரசாங்கம் வீக் ஆகிவிட்டது, அவங்க பாருங்க குண்டு போடவே இல்லை, குண்டு போட்டப்பெல்லாம் ஐயோ போடாத இது மாதிரி பண்ணிட்டீங்க. அதான் இங்கே ஒருத்தர் சொல்லலை, நம்ம போன வாரம் பார்த்தோம், போர் கூடாது. போர் கூடாது நாங்கள் இது அப்போ என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க.